பாசிபிலிட்டியில 4, 5 இந்த நம்பர்ஸ் வந்து வகுத்தல் விதி அதை தாங்க பார்க்க போறோம். வகுத்தல் விதியா? அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஈஸி தாங்க. எந்தெந்த நம்பர்லாம் 4ஆல வகுக்க முடியும், எந்தெந்த நம்பர்லாம் 5ஆல வகுக்க முடியும், அவ்வளவுதான். இதுதானா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க நேரம். ஓகேங்க, எப்படின்னு சொல்லி தரேன் வாங்க. 4ஆல ஒரு நம்பரை வகுக்க முடியுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது எவ்வளவு பெரிய இலக்கமா கொண்ட நம்பரா இருந்தாலும் பரவாயில்லங்க, அதுல கடைசி 2 இலக்கம் அது வந்து 4ஆல வகுத்தா அந்த நம்பர் முழுக்க 4ஆல வகுத்துருங்க. எடுத்துக்காட்டுக்கு 724. இப்ப 24 தானே கடைசி 2 இலக்கம், அது 4ஆல வகுக்கும்ல? கண்டிப்பா வகுக்கும். எத்தனை தடவை? 6 தடவை வகுக்குதே. அப்ப கண்டிப்பா அந்த 724ங்கிற நம்பர் முழுக்க 4ஆல வகுப்பற்றும். இன்னொரு விஷயங்க கூடுதலா, இந்த நம்பர் கொடுக்குறாங்கல்ல, இதுல கடைசி 2 இலக்கம், அதாவது கடைசி 2 டிஜிட் 0ல இருந்துச்சுனாலும் 4ஆல வகுப்பற்றும். 1000, 10,000, லட்சம் இதுக்கெல்லாம் கடைசியில 2 0 இருக்கா? அதனால கண்டிப்பா 4ஆல வகுப்படும். அடுத்து 5 பத்தி பார்ப்போம். 5 ஒண்ணு இல்லைங்க, 5ஆல முடிகிற நம்பருக்கும் கடைசி இலக்கம் 0ன்னு இருக்கிற நம்பருக்கும் இந்த 5 வச்சு முழுசா வகுத்துடலாங்க. இதே மாதிரி மேக்ஸ் எளிமையாவோ கஷ்டமாவோ உங்களுக்கு கத்துக்கணும், பென் பேப்பர் இல்லாம கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கருத்துகளோ டவுட்ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோல பார்ப்பாங்க. வரட்டா?